டாஸ்மார்க்கை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 60% மேலே ஆனுவல் ரிப்போர்ட் அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணாதனால இதை ஆதாரத்தின் அடிப்படையில் நம்ம தெளிவாக சொல்ல முடியாதுங்கண்ணா. எந்த நிறுவனம் எவ்வளோ பியர் கொடுக்குறாங்க, எந்த நிறுவனம் எவ்வளோ IMFL கொடுக்குறாங்க, ஆதாரத்தின் அடிப்படையில் நம்மகிட்ட இல்லை. நம்ம யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறோம். குறிப்பாக எந்த புள்ளி திமுகவை சார்ந்த எந்த புள்ளியினுடைய நிறுவனத்திலிருந்து டாஸ்மார்க்குக்கு எந்த ஐட்டம் போது எவ்வளோ ஆஃப்டேக் பண்ணுறாங்க, அந்த நிறுவனத்தை ஆடிட் பண்ணாங்களா, டாஸ்மார்க்குக்கு வரக்கூடிய அந்த சரக்குன்னு சொல்கிறத யார் செக் பண்ணாங்க, குவாலிட்டி சரியாக இருக்குது, அது யாருமே பார்க்குறதில்ல. நான் தர்மத்துக்கு விற்கிறாங்க. அதனால் ஒரு பக்கம் டாஸ்மார்க் மக்களை குடிக்க அடிமையாக்குது, இன்னொரு பக்கம் அடிமையானவங்க எனக்கு அந்த கிக்கு கிடைக்கல, எனக்கு அந்த எக்ஸ்பெக்டட் ஆல்கஹால் இன்டேக் அதில் இல்லை அப்படிங்கிறவங்க கஞ்சாவை நோக்கி போகிறாங்க. அதனால் துரைமுருகனே இந்த நகைச்சுவாக சொல்லியிருந்தாலும் கூட அது உண்மை. இதற்கு காரணம் தமிழக அரசு தான் பொறுப்பு. ஏன்னா டாஸ்மார்க் மூலமாக மதுவுக்கு அடிமை ஒரு பக்கம், கள்ளச்சாராயத்தினுடைய புழக்கம் அதிகமாக இருக்குது, அது ஒரு பக்கம். இது உண்மை. என்னை பொறுத்தவரை இது உண்மைதான்.